சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன நிலைமையை கொண்டு வரப்போகுது, என்னென்ன யோகங்களை தரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் உச்ச நிலை வரப்போகுது, தெளிவான அமைப்பை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராகு கேதுனா என்னன்னு கேட்குறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதோடைய குணாதிசைகள், ராகுவோடைய குணாதிசைகள், கேதுவோடைய குணாதிசைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் ராகு கேது பெயர்ச்சினா என்ன, அப்போ அந்த ராகுனா யாரு, கேதுனா யாருன்னு கேட்குறதா சொல்கிறேன். பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாலே தன்னுடைய அப்பாவுடைய அப்பா, அப்ப முன்னோர்னு சொல்லுவாங்க. ராகுன்னா தன்னுடைய குலதெய்வம், கேதுன்னா அம்மா வழி முன்னோர், அதாவது அம்மாவுடைய அம்மா. அப்ப கேதுன்னா தாய் வழி முன்னோர்னு கேட்கிறத சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்துல ராகு பகவான் பலமா இருந்தா மாளிகை கட்டலாம், கப்பல் வாங்கி விடலாம், ஏர்பஸ் வாங்கி விடலாம், பல வண்டி வாகனங்களை நிறைய லீஸுக்கு ரெண்டுக்கு எடுத்து விடக்கூடிய தன்மைகளும், காசு பணம் நாலா திசையிலையும் வரக்கூடிய தன்மைகளும் இந்த ராகு பகவான் நிறைய செய்வார். ஆனா கேது பகவான் என்ன செய்வாரு, ஞானத்தை தான் கொடுப்பார், படிப்பு அறிவை கொடுப்பார், ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சை கொடுப்பார், ஆன்மீகத்துக்கு பல ஈடுபாடுகளையும், பல கோயில் குளத்துக்கு போறதுக்கு இந்த காசி ராமேஸ்வரம்லாம் போறாங்களே, இவங்கெல்லாம் கேது ஜாதகத்துல உச்சமா இருக்கு போய் தான் உள்ளூரை விட்டு வெளியூர்ல இருக்கிற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய தன்மை இருக்கும். இந்த கேதுன்னு கேட்கறது கோயில்ல அர்ச்சகரா இருக்கிறவங்க வரைக்கும், ஆன்மீக சொற்பொழிவுகள் சொல்ற வரைக்கும், ஜோதிடம், அருள்வாக்கு, குறி இதெல்லாம் சொல்றவங்க தன்மை கேதுவுடைய ஞானத்தினால தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த ராகு கேது ஜாதகத்துல யோகத்தை கொடுக்கறதும் போகக்காரனும் ராகுதான், யோகக்காரனும் ராகுதான். அப்ப இந்த ராகு பகவான் ஜாதகத்துல பலமா இருந்திருந்தா உங்க ஜாதகம் புதையல் கிடைக்குன்னு சொல்லுவாங்க, லாட்ரி அடிக்குன்னு சொல்லுவாங்க, சூதாட்டத்துல ஜெயிக்கக்கூடிய தன்மையும் சொல்லுவாங்க, குறுக்கு வழியில புத்தி ஸ்மக்லிங் பண்றாங்கல்ல, இதெல்லாம் ராகுதான். அதே போல நம்ம தாய் திருநாடு இந்தியால பார்டர்ல நம்மளுடைய இராணுவ வீரர்கள் நைட்டும் பகலும் பணியாற்றுறாங்கல்ல, அவங்களுக்கும் ராகு பகவான் உச்சமா இருக்கிறனால தான் இந்த மாதிரி இருட்டில் தனியா இருந்து நம்ம எதிரிங்க நம்ம நாட்டுக்குள்ள வராம இருக்க அவங்களுக்கு சுடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய தன்மை, அந்த தைரியம் ராகு. இப்படி ராகு பகவானுக்கு சின்ன ஒரு ஸ்லோகம் சொல்றேன். இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை குறையில்லாம இருக்கும். சொல்றேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு ராகு கேது பகவானுக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னா இனி வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில உங்க ஜாதகம் உச்ச நிலைமை அடையும். தப்புல எதுவும் மாட்டிக்க மாட்டீங்க. சிறைவாசத்துக்கு உண்டான கிரகமும் ராகு தான், புத்திசாலித்தனமாக நடக்கணும். 2025 இந்த ராகு கேது பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் கிடைச்சு, ஐஸ்வர்யம் கிடைச்சு, கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம. மீன ராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். மீனராசிக்கு அதிபதி குரு பகவானும் முருகக்கடவுளும் ஒன்று, அதாவது செவ்வாயும் ஒன்று. அள்ளி கொடுக்கறதுல யோகமான ஒரு தன்மை உடையது இந்த மீனராசி. மீனராசி பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த மீனராசி. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான், உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான், ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான். அப்ப குரு பகவான், சனி பகவான்,
புதன் பகவான் 3 நட்சத்திர பாதங்களும் இந்த மீன ராசிக்கு பலமா இருந்து நிறைய டாக்டர்ஸு, நிறைய எல்எல்பி அட்வொகேட்ஸு, நிறைய கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய தன்மையுடைய ஜாதகம் நீங்க தாங்க. உங்க ராசிக்கு 12வது வீட்டுல தான் ராகு பகவான் கும்பராசியில பெயர்ச்சி. உச்ச நிலை அடைய போறீங்க நீங்க இந்த வருஷம். பல மண்ணு வாங்க போறீங்க, பல மாளிகைகள் கட்ட போறீங்க. கால தாமதமா நடந்திருக்கக்கூடிய திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் வரக்கூடிய வருஷம் இந்த வருஷம் ராகு கேது பெயர்ச்சி. கள்ளங்கவடம் இல்லாதவங்க, தாய் தகப்பன் ஆசையா ஊட்டி ஊட்டி வளர்த்தவங்க இந்த மீனராசி ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் மோட்டாவாக தான் இருப்பீங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களையே ஏற்படுத்தி கொடுக்கும். என்னடா இது நான் குண்டா இருக்கனேங்கிற தன்மைகளை கள்ளங்கவடம் இல்லாமல் வந்தவங்க. நிறைய வாதங்கள் நிறைய விவாதங்களை சந்திக்கக்கூடிய தருணங்கள்லாம் உங்களுக்கு உண்டு. காலப்போக்கத்தில் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து பலமாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. நிறைய கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு டாக்டரா இருப்பீங்க, பல கடனாளியாகவும் இருப்பீங்க. நிறைய பேர் ஃபைனான்ஸ் பண்ணுவீங்க, அந்த காசும் வராது. நிறைய சினிமாக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, பணத்தை பல கோடியை போடுவீங்க, மாட்டிக்குவீங்க. அப்படியாம்பட்ட ஒரு தருணம் இருந்தது உங்களுக்கு 2025 வரைக்கும். உங்க ராசிக்கு 12வது வீட்டுல சனி பகவான் விரயத்தை தான் கொடுத்துட்டாரு. ஆனா இருந்திருந்தாலும் இந்த 2025 உங்களுக்கு மாற்றமே வரப்போகுதுங்க. மீன ராசிக்கு தாங்க நான் நல்லா இருக்குன்னே சொல்லுவேன். உயர்ந்த பதவி, அரசியல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க நாமினேஷன் பண்ணீங்கன்னா எம்எல்ஏ பதவி கிடைக்கலாம், எம்பி பதவி கிடைக்கலாம், ஏதாவது ஒரு பதவி. அரசு சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டரானவங்களுக்கு ஒரு உயர் பதவி, ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு நான் படிக்கக்கூடிய தன்மை, படிக்கிற குழந்தைங்க செம்ம பிரில்லியண்ட்டாக வரக்கூடிய நேரம், காலங்காலத்தமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை குட்டிகளை பிறக்கக்கூடிய தருணம் இந்த வருஷம்தான். உங்களுக்கு பூர்வீக சொத்தெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. முன்னோர் சொத்து, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மீன ராசிக்காரங்க கடனாளியாக ஆயிட்டீங்கன்னா உங்கள் தாய் தகப்பன் சொத்தை வித்தாவது உங்கள் கடனை அடைப்பாங்க. அந்த நேரம் இது. அப்படியாப்பட்ட ஒரு தருணம் இருக்கு. ஆனால் நிறைய சேர்த்து வைக்கணும்னு ஆசைகள் இருக்கும். பல கோடியில் புரள போறீங்க நிறையா பேர். அதனால இது நல்ல ஒரு வருஷமும் கூட. 12 ராசிகளுக்குமே இந்த வருஷம் வந்து உச்ச நிலை தான் வரப்போகுது. டாப் ஜாதகம் தான் எல்லாமே. ஒரு கிரகத்துக்குடைய தன்மை இருந்தாலும் ஒரு கிரகம் நம்மளுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. உங்க ராசியில ஜென்மத்துல சனி பகவான் வந்திருக்காரு. கவனமாகவும் நீங்க இருக்கணும். ஜென்மத்துல சனி பகவான் வந்தா யாரையும் ஏமாத்தி நீங்க பொழைக்க கூடாது, யார் சொத்தையும் அபகரிக்க கூடாது. இப்படி ஏமாற்றி அபகரிச்சிங்கன்னா சனி பகவான் தக்க தண்டனை கொடுத்து உங்க உடலுக்கு விரயத்தை கொடுப்பாரு, உங்க பொருளாதாரத்தை விரயத்தை கொடுப்பாரு. கார் வண்டி வாங்கினீங்கன்னா இன்சிடென்ட் ஆக்சிடென்ட்டை கொடுப்பாரு. அதனால அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள், அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பே பண்ணாதீங்க. தானங்கள் நிறையா பண்ணுங்க, தவங்கள் நிறையா செய்யுங்க, பல தீர்த்த யாத்திரைகள் கோயில்களுக்கு போங்க. இப்படிலாம் இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரி அடிச்சு கூட நீங்க கோடீஸ்வரன் ஆகலாம். ஏன்னா ராசிக்கு 12வது வீட்டில் ராகு பகவான் வந்திருக்காரு. முற்கூறிலேயே அள்ளி கொடுத்துருவாரு. விற்காத இடம் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட்டு, இப்படி போகங்களையே கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் ராகு பகவான். நல்ல நேரம் எல்லாருக்கும் உடனே வராது. தூங்கிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு யோகம்தான். நிறைய காசு வந்து விரயமாகுங்க, சம்பாதிப்பீங்க.
கடனாளியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடன் அடைக்கக்கூடிய வருஷம் இந்த 2025. கஷ்டப்பட்டாது இஷ்டப்பட்டாது சம்பாதிப்பீங்க. ஏதோ ஒன்று, ஒரு உதாரணத்துக்கு ஒரு விற்காத இடம் இருக்கா, அந்த இடத்த விற்றாது காசை சம்பாரிச்சிருவீங்க. அந்த மாதிரி நுணுக்கங்கள் உங்களுக்கு தான் இருக்கும். இப்படி பொருளக்கூடிய தன்மை இருக்கனால சனி பகவானையும் வழிபடுங்க. ராகு பகவானை முன்ன சொன்ன அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை உயர்ந்து போகலனான்னு என்னை கேளுங்க. மீன ராசி அன்பர்கள், ஆண் பெண் இருவரும் படிக்கிற குழந்தைங்க, ஒரு 10வது படிக்கிற குழந்தைங்கள்ல இருந்து உங்கள் ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த 2025 என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டு அவர் சொல்லக்கூடிய ஒபீனியனில் நீங்கள் வாழ்க்கையை கொண்டு போங்க. சூப்பராக இருக்கக்கூடிய தருணம் உண்டு. பயப்படாதீங்க. ராசிக்கு 12 விரயம்தான். அப்போ உடலுக்கு விரயமாகாமல் இருக்க உங்கள் குலதெய்வத்தை முதல்ல வழிபடுங்க. உங்கள் அப்பா வழி முன்னோரை வழிபடுங்க. மீன ராசிக்காரங்கள் ஒருத்தரும் ஒரு நாக கல்லு ஒன்று தனித்தனியாக பிரதிஷ்டை பண்ணுங்க. ஏதாவது ஒரு கோயிலில் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும். இல்லைன்னா நஷ்டம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீன ராசிக்காரர்கள் ஆண்கள் பெண்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க, உன் குடும்பத்துக்கு உங்களுக்கு. அதனால கவன சிதைவில்லாமல் இருக்கணும். மீன ராசிக்காரர்கள் அன்பர்கள் இருவரும், ஆண் பெண் இருவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணியா. சிவாய நம. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் கிடைக்கணும். நன்றி. சிவாய் நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். இது என்னுடைய அட்ரஸ். நம்பர் 13, திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், MES ரோட், மோதிலால் நகர், கிழக்கு தாம்பரம், சென்னை 59. நியர் லேண்ட்மார்க் கார்லி ஸ்கூல் பிளே கிரவுண்டு, நெக்ஸ்ட் டு காமாட்சி அம்மன் கோவில் பேக் சைட். வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் மனக்குறையெல்லாம் போகும். 3 எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு உருவேற்றி திருப்பி கொடுப்பேன். உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும்.